மனம் போன போக்கெல்லாம் போக வேண்டாம், கேள்விப்பட்டிருப்பீங்க. அது எப்படி மனம் போன போக்கெல்லாம் அப்படின்னா, மனம் கற்றுக்குந்தபடியெல்லாம் வாழக்கூடாதுன்றாங்க அவங்க. ஆனால் உனக்கு எப்படி சொல்லி கொடுத்துக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, மனம் போன போக்கெல்லாம் மனம்னா வேறு என்னவோ மாதிரியும் இப்படியே சொல்லி புரிஞ்சு வச்சுனீங்க. மனம் போன போக்கெல்லாம் போக வேண்டாம்னு உனக்கு சொன்ன உடனே நீங்கள் என்ன பண்ணீங்க? என்ன சொல்லி கொடுத்தாங்க? இவ்வளோ தெளிவெல்லாம் சொன்னாங்க உங்களுக்கு. ஆனால் அந்த வார்த்தைக்குள்ளே என்ன இருக்குது? இவ்வளோ தெளிவு இருக்குது. உன்னை கற்றுக்குன்னு அது சரி தப்புன்னு அதுவே அது உணர்த்தும். நான் சரியா தப்பான்னு அதுவே என்ன பண்ணோம்? சொல்லும். ஆனால் அந்த 5க்கு பிரச்சனை இல்லை. குரங்கு எப்போவுமே திருடாது, எடுத்துக்கும். மனுஷன் எடுத்துக்கினா கூட திருடினான்றவாங்க. ஒரு குழந்தை ஒரு வீட்டுக்கு போச்சு, ஒரு அழகான பொம்மை இருந்தது, அதை பார்த்தது, ரசிக்கக்கூடியதாக இருந்தது, எடுத்து என்ன பண்ணிச்சு? எடுத்துக்கிச்சு. இன்னொரு பையன் வந்தான், பிடிங்கி திரும்பி வச்சுட்டான். இப்போ பார்க்குது அந்த பையன் வந்தாக்கா அவங்களுக்கு தெரியாமல் எடுத்துக்கணுன்ட்டு அவன் இல்லாத போது என்ன பண்ணுது? எடுத்து பையில வச்சுக்கிச்சு, மறைமுகமாக எடுத்துன்னு வந்துச்சு. இப்போ அம்மா அப்பா என்ன சொல்லி திட்டுவாங்க? அதை ஏன் திருடுன? இது திருட்டுன்னு கற்றுக் கொடுக்கல, திருடனே சொல்லிட்டாங்க. அதுவாக யோசித்து பார்த்து, ஓ இந்த மாதிரி மறைச்சி எடுத்தா திருட்டு படுக்குதுன்ட்டு கற்றுக் கொடுக்காமையே கற்றுக்குது. ஒன்று கற்றுக் கொடுக்குறாங்க, ஒன்று கற்றுக் கொடுக்கல. அதுவே என்ன பண்ணுது? புரிஞ்சிச்சு. அது பேர் புரியல, கற்றுக்குச்சு. இந்த மனிதர்களுக்கு என்ன புரியலன்னா, நம்ம எல்லாம் கற்று வச்சுக்கிறோன்னு புரியல, புரிஞ்சிச்சுன்னு புரிஞ்சுக்கிறான். இவன் என்ன லூசுன்னு கேட்டீங்கன்னா, ஒரு மதவாதி என்ன நினச்சிக்கிறான்னா, எனக்கு புரிஞ்சிச்சு உனக்கு புரியலன்றான். என்ன செஞ்சுக்கிறான்? கற்று வச்சுங்கிறான். கற்று வச்சுன்னு என்ன சொல்கிறான்? இப்போ சொன்ன மாதிரி தான். ஒரு லூசம் என்ன தான் பண்ணுங்கிறான். இப்போ ஊரில் இருக்கிறவங்கலாம் கற்றுக்குனா புரிஞ்சிச்சுன்றான். மாட்டுக்கறி சாப்பிட்டா தப்பு, கற்றுக்கினா புரிஞ்சிச்சா? புரிஞ்சிச்சுன்னு சொல்ல முடியுமா? அப்போ புரிதலுக்கும் கற்றுக்கிறதுக்கு என்ன வித்தியாசம்? புரிதலுக்கும் கற்றுக்கிறதுக்குன்னா, நான் சும்மா கற்றுக்கிறேன், இந்த மாதிரி கற்றுக்கணும் வாழாதேன்னு சொல்கிறாங்க ஔவையார். அப்போ அந்த வரி எவ்வளோ பெருசு? இது சராசரி ஒரு மண்டைக்கு புரியாது. சராசரி மனுஷன் அதை புரிஞ்சுனா தப்பாக போயிடும். கண் போன போக்கிலே கால் போகலாமா, கால் போன போக்கிலே மனம் போகலாமா, மனம் போன போக்கிலே மனிதன் போகலாமா, மனிதன் போன பாதையை யாரோ ஒருத்தன் போனான்னா அவனா மாதிரியே நான் போனோம். ஏன்? அது புனிதம். அதனால் நான் எப்படி போனா? அவனை மாதிரியே போனோம். சரியா இது?